Hi friends, praise Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா friends? Okay friends, இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 24வது சட்டம் பார்க்க போறோம் friends. என்ன சட்டம்னா ஜெபிக்க வேண்டும். Okay friends, இன்னொரு டைம் சொல்றேன். ஜெபிக்க வேண்டும். Okay friends, எப்பவும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம். ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம். ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் friends. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் friends. வாங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, ஓ தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே, உறுதியை பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே, பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் டைம் சொல்றேன். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒரு விதவை ஜெபிக்கிறாங்க. இந்த கதை எங்க இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 18வது அதிகாரத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விதவை என்ன பண்றாங்க, ஒரு வழக்கு, அவங்களுக்கு ஒரு வழக்கு, அதுல நீதி செய்யணும் சொல்லிட்டு, எனக்கு நியாயமா நீதி செய்யணும் சொல்லிட்டு, ஒரு கடனுக்கு பயப்படாத, ஒரு 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 நல்ல குணம் இல்லாத ஒரு அதிகாரி கிட்ட போயிட்டு, ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு இந்த விதவை என்ன பண்றாங்க, தொடர்ந்து என்ன பண்றாங்க, போயிட்டு இந்த வாழ்க்கை தீர்த்து வைக்க சொல்றாங்க பிரான்ஸ்.
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி என்ன பண்றாரு, வழக்கு தீர்த்து வைக்காம இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் யோசிக்கிறாரு, நான் கடவுளுக்கு பயப்படல, நான் ஒரு சரியான நியாயாதிபதி, நான் நேர்மையான நியாயாதிபதி இல்லை, ஆனாலும் இந்த விதம் என்ன பண்றா, என்ன வந்து அடிக்கடி நான் வந்து கேட்கறதுல என்ன பண்றேன், நியாயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நியாயாதிபதி சொல்றாரு பிரான்ஸ். அப்புறம் ஏசப்பா சொல்றாரு, இந்த அந்த அந்த கதை ஏசப்பா சொல்றாரு, சொல்லிட்டு ரோம சொல்றாரு, சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு, அது போல அந்த விதவை தொடர்ந்து சோர்ந்து போகாம அந்த வழக்க கேட்டதுனால அந்த நியாயத்தை செய்தது போல என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணும் போது அவங்க ஜெபம் பண்ற விஷயத்துல என்ன பண்றேன், நானு அவங்களுக்கு நன்மை செய்வேன், அவங்க ஜெபிக்கிற காரியத்துல நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் பிரச்சனை நிக்காத. இது ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம சோதம் குமாரா அழிக்கிறதுக்கோசம் தேவதூதர் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல அந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஒரு 50 நீதிமான் இருந்து ஐக்க மாட்டீரோ, அப்புறம் அப்படி கொஞ்சமா வந்து கடைசியில 10 நீதிமான் இருந்து ஐக்க மாட்டீரோ சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு போராடி ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு அந்த லோத்து ஃபேமிலி என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா ரட்சிப்படாம இருப்பாங்க, நம்ம நண்பர்கள் ரட்சிப்படாம இருப்பாங்க, நம்முடைய சொந்தக்காரர் ரட்சிப்படாம இருப்பாங்க, வேலை ஸ்தலத்துல ரட்சிப்படாம அவங்கள சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாம இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நீதி எது, நியாயம் எது, நல்லது எது, கெட்டது எது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கும் போது ஆபிரகாம் நினைவுக்கு வந்து லோத்து ஃபேமிலி காப்பாத்துன தேவன் நம்ம சோர்ந்து போகாம, அந்த விதவை சோர்ந்து போகாம கேட்டது போல நம்மளும் ஏசப்பா கேட்ட நம்ம கடவுள் கேட்ட நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒழுக்கமா உத்தமர்களா மாறுவாங்க, நம்ம அப்பா அம்மா உத்தமர்களா மாறுவாங்க, நம்ம வேலை ஸ்தலத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க உத்தமர்களா மாறுவாங்க, நம்ம சபையில கூட ஒரு சிலர் வந்து உத்தமமா வாயாம நேர்மையா வாயாம இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவங்கள மாத்த விட நம்ம ஜெபத் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள மாத்துவாரு, அவங்க ரட்சிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடைவிடாம ஜெபம் எப்ப ஃப்ரீயா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், மனித குலத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நீதியா உத்தமர்களா உண்மையுள்ளவர்களா வாழாம யாரும் நித்தியத்துக்கு பரவத்துக்கு போகவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம கண்டிப்பா எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாட்டுக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள், இன்னும் ஒவ்வொரு சொந்த பந்தங்கள், ஒவ்வொரு அரசியல் தலைவர், கவர்மெண்ட் ஆபீசர், தனியார் ஆபீசர், ஒவ்வொருக்கான ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஜெபிச்சு நம்ம எல்லாரும் வந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் ஃப்ரெண்ட்ஸ். பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவங்க நீதியா வாழும் போது அவங்க இந்த பூமியிலே ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வாங்க. மறிச்சு நித்தியத்துக்கு போகணும், நித்தியத்துக்கு நம்ம போய் அங்க சந்தோஷமா கடவுளை வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் அவங்க பிரோஜனமா இருக்க நம்புறேன். நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.